மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளையொட்டி மதுரையில் பிரம்மாண்ட ஊர்வலம் நடைபெற்றது. 10,000த்திற்கும் மேற்பட்டோர் பால்குடம் சுமந்து சென்று மக்களின் முதல்வர் நீடூழி வாழவும் மீண்டும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டியும் சிறப்பு வழிபாடு நடத்தினர். மதுரையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாள் விழா சித்திரை திருவிழா போன்று மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வைகை ஆற்று பகுதியிலிருந்து 25,000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பிரம்மாண்ட ஊர்வலம் நடைபெற்றது. கீழ மாசி வீதி, வடக்கு மாசி வீதி, நேதாஜி சாலை வரை 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் 10,000 பேர் பால்குடம் சுமந்தும், 1000த்திற்கும் மேற்பட்டோர் காவடி எடுத்தும், 67 பேர் 42 அடி நீளம் முதல் பல்வேறு அளவுகள் கொண்ட அலகு குத்தியும் கலந்து கொண்டனர். ஊர்வலத்தின் முடிவில் நேதாஜி சாலையில் அமைந்துள்ள பால தண்டாயுதபாணி கோயிலில் மூலவருக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த வழிபாட்டில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் கோபாலகிருஷ்ணன், மேயர் உட்பட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆந்திர மாநில அஇஅதிமுக செயலாளர் திரு பக்கர் தலைமையில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 67 தேங்காய்களை உடைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. சித்தூரிலிருந்து ஏராளமான அஇஅதிமுகவினர் திருப்பதி மலைக்கு சென்று வழிபட்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பல்லாண்டு வாழ வேண்டி அரியலூர் மாவட்ட மகளிர் அணி சார்பில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கோதண்ட ராமசாமி கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்து வழிபட்டனர். திருச்சி மாவட்ட கழக அஇஅதிமுக சார்பில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில், மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில், உறையூர் வெக்காளியம்மன் கோயில், வயலூர் முருகன் கோயில் உள்ளிட்ட 67 கோயில்களில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதில் அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.